திருக்குர்ஆனில் 24ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சாரார்களை தவிர மற்றவர்கள் முன்னிலையில் பெண்கள் ஹிஜாபுடன் தான் இருக்க வேண்டுமா? இந்த 12 சாரார்களில் மஹரமான தாயுடைய சகோதரர்கள், அதே போல தந்தையினுடைய சகோதரர்கள், மருமகன்மார்கள் அவங்களெல்லாம் இந்த வசனத்தில் படலையே, இந்த உறவுகள்லாம் குறிப்பிடப்படலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கேள்வி எண் 2437. நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வசனம் 24ஆம் அத்தியாயம் 31ஆம் வசனம். அதுக்கு முன்புள்ள வசனத்திலிருந்து நான் பார்ப்போம். குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், தமது பார்வைகளை தாழ்த்து கொள்ளுமாறும் தமது கற்பை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு கூறுவீராக அப்படின்னு அல்லாஹ் வந்துட்டு சொல்றான். அதற்கு அடுத்த வசனத்துல தான் அதே போன்ற உபதேசத்தை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் சொல்றான். வகுல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபது ஃபுரூஜஹுன்ன. அதே போன்ற அதே அட்வைஸ் தான் அல்லாஹ் என்ன சொல்றான், நம்பிக்கை கொண்ட பெண்கள் வந்து அவங்க தங்களது பார்வைகளை தாழ்த்து கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேறி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்கள் கூறுவீராக என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், அவங்க வந்து தமது அலங்காரத்தை வெளியே திருபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம், அவங்க தங்களது முக்காடுகளை மார்பின் மீது போட்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 12 சாரார்களை நீங்கள் குறிப்பிடுவது போல் அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த 12 சாரார்களை வந்துட்டு அல்லாஹ் வந்து கூறி காட்டுகின்றான். அது யார் அந்த 12 சாரார்கள்? முதலாவதாக கணவர்கள், அடுத்து 2 தந்தையர், மூன்றாவதாக கணவர்களுடைய தந்தையர், நான்காவதாக புதல்வர்கள், ஐந்தாவதாக கணவர்களினுடைய புதல்வர்கள், ஆறாவதாக சகோதரர்கள், ஏழாவதாக சகோதரர்களின் புதல்வர்கள், எட்டாவதாக சகோதரிகளின் புதல்வர்கள், ஒன்பதாவதாக பெண்கள், பத்தாவதாக தங்களுக்கு சொந்தமான அடிமைகள், 11ஆவதாக ஆண்களில் தள்ளாத வயதின் காரணமாக பெண்கள் மீது நாட்டமில்லாத பணியாளர்கள், இறுதியாக 12ஆவதாக பெண்களின் மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர அப்படின்னு சொல்லி 12 சாரார்கள் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு இவங்களை தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவங்க வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் வந்துட்டு கூறி காட்டுகின்றான். அப்போ நீங்க உங்களுடைய சந்தேகத்திற்கு காரணமே என்னன்னா, மகரமான உறவுகள் பட்டியல் அல்லாஹ் சொல்லிட்டு வரான். ஆனால் தாயினுடைய சகோதரர்களும் மகரமான உறவு தான். மகரமான உறவுனா என்ன? திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ள உறவு. அதே போல் தந்தையினுடைய சகோதரர்களும் மகரமான உறவு தான். அதே போல் மருமகன்மார்கள் அவங்களும் மகரமான திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ள உறவு தான் ஒரு பெண்ணுக்கு. அப்போ இவங்களெல்லாம் இங்கே குறிப்பிடலையே, ஆனால் இவங்களும் மகரமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி, சந்தேகம். நாம் இதில் என்ன நம்ம தவறிவிட்டோம் என்றால், இந்த வசனம் வந்துட்டு திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ள உறவுகள் யார் அப்படின்னு பட்டியலிட கூட வசனம் கிடையாது. ஏன்னா இந்த வசனத்துடைய ஆரம்பமே பாருங்களேன், அந்த உறவுகளுடைய ஆரம்பத்திலேயே கணவர்கள் தான் எல்லாம் ஆரம்பிக்கவே செய்கிறான். கணவர்கள் வந்துட்டு ஆல்ரெடி திருமணம் ஆன ஒரு பந்தம் தானே, திருமணத்துக்கு தடைங்கிறது கிடையாது. திருமணம் ஆன ஒரு பந்தம் தான் கணவர்கள். இந்த 12 சாரார் கடைசி சாரார் யாரு? அல்லாஹ் என்ன சொல்றான், அவ திஃப்லில்லதி லம் யத்ஹரு அலா அவுராத்தின் நிசா, குழந்தைகள் தவிர, அதாவது என்னது, பெண்களுடைய மறைவிடங்களை அறிந்து கொள்ளாத குழந்தைகள், அதுவும் ஒரு சாரார். 12 சாரார்ல அதுவும் ஒரு சாராராக இருக்கு. அப்போ அந்த குழந்தை வந்து எப்போதுமே வந்துட்டு மகரமான உறவாக இருக்குமா? அது பெருசாயிடுச்சுன்னா, அந்த குழந்தை வந்து பெரிய குழந்தை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா திருமணம் செய்வதற்கு வேற மகரமாக இல்லாத ஒரு குழந்தையா இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தை வந்து பெருசாயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தையை கூட என்ன செய்யலாம், வாலிப வயசு அடைஞ்சிருச்சுன்னா அந்த பெண் வந்துட்டு ஒரு பல வகையில் திருமணங்கள் நடக்குதுல்ல, வெவ்வேறு வயசு வித்தியாசத்தில் அவங்க வந்து அந்த மாதிரி திருமணம் செய்யக்கூடிய தேவை ஏற்பட்டு திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா திருமணம் செய்யலாமா? கூடாது, தாராளமாக செய்யலாம். அப்போ நான் அந்த காலத்தில் அந்த பெண்ணுக்கு முன்னாடி அந்த குழந்தையா இருக்கு அப்படிங்கும் போது, அந்த ஆண் குழந்தையா இருக்கு, சின்ன பையனா இருக்கான், சின்ன குழந்தையா இருக்குன்னா அவங்க முன்னாடி வந்து பெண்கள் வந்துட்டு ஹிஜாபு அணியாத நிலையிலே இருக்கலான்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த குழந்தைங்கிறது மகரமான உறவு கிடையாது. பெருசானா அது மகரம் இல்லாமல் திருமணம் கூட செய்யலாம் என்ற அளவுக்கு உள்ள ஒரு உறவாக தான் இருக்குது. அப்போ என்ன விளங்குது, இந்த வசனம் வந்து திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ள உறவுகளுடைய பட்டியல் போடக்கூடிய வசனம் கிடையாது. ஏனென்றால் திருமணத்திற்கு தடை யாரு என்ன அப்படிங்கிற அந்த விவரத்தை அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் தான் சொல்கிறான். இது வந்து திருக்குர்ஆனுடைய 4ஆம் அத்தியாயத்தினுடைய 23ஆம் வசனமாக இருக்குது. இது வந்து ஹுர்ரிமத் அலைக்கும் உம்முஹாத்துக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம். அதில் தான் அல்லாஹ் வந்துட்டு பட்டியலிடுகிறான் யார் எல்லாம் வந்துட்டு மஹரமான திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ள உறவுகள் அப்படிங்கிறது அல்லாஹ் பட்டியலிடுறான். யாரெல்லாம்? அது தாய், ஒரு ஆணை நோக்கி அல்லாஹ் பேசுகிறான் அந்த வசனத்தில், ஆண்களை நோக்கி. முதலாவதாக ஒரு ஆணுடைய தாய், இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய உறவு வந்துட்டு மகள், மூன்றாவதாக சகோதரி, நான்காவதாக தாயினுடைய சகோதரி, ஐந்தாவதாக தந்தையினுடைய சகோதரி, ஆறாவதாக சகோதரனின் புதல்விகள்,
7வதாக சகோதரியின் புதல்விகள், 8வதாக பாலூட்டிய அன்னையர், 9வதாக பாலூட்டிய அன்னையின் புதல்விகள், 10வதாக மனைவியின் தாய், 11வதாக மனைவியின் புதல்வி, 12வதாக மகனின் மனைவி, கடைசியாக 13வதாக இரு சகோதரிகளை ஒரே காலத்தில் மனைவியராக்குது. இந்த உறவும் இந்த மாதிரியும் தடை அப்படிங்கிறான். அப்போ மொத்தம் இங்கே 13 உறவுகளை எல்லாம் சுட்டி காண்பிச்சு இதெல்லாம் வந்துட்டு திருமணத்துக்கு ஹராமான உறவுகள், மஹரமான உறவுகள்னு சொல்கிறோம். அப்போ இந்த வசனம் தான் வந்துட்டு திருமணத்திற்கு ஹராமான உறவுகள் என்ன அப்படின்னு பட்டியலிடக்கூட வசனமாக இருக்கே தவிர நீங்கள் குறிப்பிட்டு காட்டிய 24ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனம் கிடையாது. அடுத்து நாம் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த வசனத்தில் அல்லாஹ் ஆண்களை நோக்கி பேசுகின்றான். ஆனால் அதே சமயம் வந்துட்டு இந்த வசனத்தில் ஆண்களை மையமாக வைத்து தான் சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்பட்டுள்ள அதே உறவு முறைகளில் பெண்களுக்கும் இந்த சட்டத்தை நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அப்படியே நீங்கள் வந்துட்டு பெண்களை வைத்து நாம் இது விளங்கணும்னு எப்படி வரும்? ஒரு பெண் இருக்காங்கன்னா பெண் வந்து அவங்களுடைய தந்தையை திருமணம் செய்வது ஹராம். அடுத்து மகன், அதற்கு அடுத்து சகோதரன், அதற்கு அடுத்து தாயினுடைய சகோதரன், அதற்கு அடுத்து தந்தையினுடைய சகோதரர்கள், சகோதரன் அல்ல சகோதரர்கள், அதற்கு அடுத்து சகோதரனின் மகன், அதற்கு அடுத்து சகோதரியின் மகன் அல்லது மகன்மார்கள், அதற்கு அடுத்து பாலூட்டிய அன்னையின் கணவன், அதற்கு அடுத்து பாலூட்டிய அன்னையின் மகன், அதற்கு அடுத்து கணவனின் தந்தை, அதற்கு அடுத்து கணவனின் புதல்வன், அதற்கடுத்து புதல்வியின் கணவன், அதற்கடுத்து இறுதியாக சகோதரியின் கணவனை சகோதரியுடன் கணவன் வாழும் போதே திருமணம் செய்வது, இது ஹராம். அப்போ ஆண்களுக்கு சொன்னது அப்படியே பெண்களுக்கும் பொருந்தும். உறவு மற்றும் என்ன செஞ்சிருக்கோம், மாற்றி நாம சொல்றோம். அப்போ இவர்களுக்கும் பெண்களுக்கும் ஹராமா இருக்குன்னு சொல்றான்ல அல்லாஹ், திருமணம் செய்வதுக்கு யார் யாருன்ட்டு. இதுலயே வந்துருச்சு, என்னென்ன வந்துருச்சு, தாயினுடைய சகோதரர் அப்படின்னு நல்லா இந்த வசனத்தில் சொல்றான்ல. அப்போ தாயினுடைய சகோதரர் மஹரம் தான் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் விளங்கி கொள்கிறோம். 4வதா சொல்லக்கூடிய உறவு. 5வது அல்ல என்ன சொல்றான், தந்தையினுடைய சகோதரன் சொல்றான். அப்ப தந்தையினுடைய சகோதரர்கள் எல்லாருமே திருமணத்திற்கு ஹராமானவங்க, மஹரமானவங்க அப்படிங்கிறது விளங்கிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் வந்துட்டு என்ன சொல்றான், புதல்வியின் கணவன், அதாவது மகளுடைய கணவன், அவங்களும் மஹரம் அப்படின்னு இந்த வசனத்தில் தெளிவாக வந்துருச்சு. 12வதாக சொல்லும் பொழுது ஆண்களுக்கு சொல்கிறான், நம்ம பெண்களை வைத்து விளங்கும் பொழுது புதல்வியினுடைய கணவன், மருமகன்மார்கள், அவங்களும் வந்துட்டு மஹரம் அப்படின்ட்டு இந்த வசனத்திலிருந்து நீங்கள் குறிப்பிட்டு கேட்டீங்களா 3 உறவுகள், அந்த 3 உறவுகளும் இந்த வசனத்திலே கவர் ஆயிடுது. இந்த 3 பேரும் மஹரம் அப்படிங்கிறது இந்த வசனத்திலிருந்து நம்ம விளங்கிக்கிறோம். ஆனால் அவங்களுடைய முக்கிய கேள்வி என்ன, 31ஆம் வசனத்தை ஏன் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னாக்கா, அந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய நோக்கம் மஹரமான உறவுகளை பட்டியலிடுவது கிடையாது. வேறொரு வசனத்தில் தான், இந்த நான் சொன்ன 4வது அத்தியாயத்தினுடைய 23ஆம் வசனத்தில் அல்லாஹ் வந்துட்டு மஹரமான உறவுகளை பட்டியல் இடுகின்றான். சரி, அதே சமயம் வந்துட்டு ஏன் வந்துட்டு குறிப்பிடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24ஆம் அத்தியாயத்து 31ஆம் வசனத்தில் அல்லாஹ் வந்துட்டு ஹிஜாபோட, அதாவது ஹிஜாப் இல்லாத நிலையில் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் சாதாரணமாக இருக்கிறாங்கல்ல, வீட்டில் தலையெல்லாம் க்ளோஸ் பண்ணாமல் சாதாரண நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தங்களுடைய தந்தை எல்லா பட்டியலை போடுறாங்களா அல்ல, அவங்க முன்னாடிலாம் இருக்கலாங்கும் பொழுது இவங்களை ஏன் சொல்லனாக்கா, முக்கியமான உறவுகளை தான் அல்ல அந்த இடத்துல சொல்கிறான். மஹரமான உறவுகள் எல்லாத்தையும் சொல்லலாங்க. இன்னும் சொல்ல போனால் உதாரணமாக இப்போ கணவர்களுடைய தந்தையர் அப்படின்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. கணவர்களுடைய தந்தையரும் அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, மஹரமான உறவாக தான் இருக்கிறாங்கிறனால அவங்க முன்னாடி ஹிஜாபோடு இருந்துக்கலாம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். ஒரு சில ரொம்ப அரிதான சமயத்தில் கணவருடைய தந்தை அந்த கணவருடைய தந்தையினுடைய தந்தையர்கள் உயிரோடு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போ இன்னொருத்தர் கேட்பார், ஏங்க கணவருடைய தாத்தாவை பற்றி அல்லாஹ் சொல்லலை, அவரும் மஹரம் தான், அவரும் மஹரம் தான், ஏன் சொல்லலை அப்படின்னா அல்ல முக்கியமான உறவுகளை தான் அங்கே பட்டியலிடுறான். திருக்குறான்லேருந்து நம்ம திருக்குறான் இல்லை, இஸ்லாமில் ஒரு சட்டத்தை நம்ம விளங்கிக்கணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு வசனத்திலிருந்து நம்ம விளங்குவது கிடையாது. மஹரமான உறவுகள் யாருன்னு அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அதையெல்லாம் எல்லாத்துலேயுமே வச்சு மற்ற சரியான ஹதீஸ்களையும் வைத்து நம்ம என்ன விளங்கிக்கலாம்னாக்கா, மஹரமான உறவுகளாக இருக்கிறாங்க அப்படின்னா, திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்களோட நம்ம தனிமையில் இருக்கலாம், சாதாரண நிலையில் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலாகவும் நாம் இருக்கலாம் அப்படின்னு ஜென்ரல் அவுட்லைன், ஜென்ரல் கைட்லைன்ஸ் சொல்லக்கூடிய பொதுவான ஒழுக்க முறைகளை சொல்லக்கூடிய முக்கியமான அதிகமாக நேருக்கு நேரம் பார்க்கக்கூடிய உறவுகளை தான் அல்ல அந்த 24ஆம் அத்தியாயத்தினுடைய 31ஆம் வசனத்தை பட்டியலிடுறான். ஆனால் அதே நேரத்தில் வேறொரு வசனத்தில் மஹரமான உறவுகளுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்துடுது இல்லையா.
அப்போ இந்த 2 வசனத்தையும் வச்சு நம்ம விளங்கிக்கணும். 2 வசனத்தையும் வச்சு நம்ம என்ன விளங்கிக்கலாம்னாக்கா, அப்ப திருமணத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ள ஒருவராக இருக்கும் பட்சத்தில, அவர்கள் முன்னாடி நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்றால், அ வ அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில சாதாரண இருக்கணும். வளையலு, பவுடர் போட்டிருக்கிறோம், அல்லது வந்துட்டு என்ன செஞ்சுருக்கோம், பெண்கள் பூ வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிலையில தாராளமா அவங்களுடைய தந்தையின் முன்னாடி, கணவரினுடைய தந்தை, இவங்க முன்னாடிலாம் தாராளமா அவங்க வந்து இருக்கலாம். இயல்பாக சாதாரணமா இருக்கலாம். அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரே ஒரு வசனத்தில் மட்டும் இல்லாமல் மற்றொரு வசனமும் இன்னும் சான்றாக மற்ற ஹதீஸ்களும் உண்டு. அதை நம்ம சொல்லலை. அது சரியான ஹதீஸ்களை எல்லாமே வச்சு நாம் என்ன செய்து கொள்ளலாம்னா விளங்கிக் கொள்ளலாம்.